அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அபிஷேகம் இல்லைன்னா நம்ம எப்படியோ போயிருப்போம். நம்ம பிள்ளைகளை நம்ம ஏன் கண்டிக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கட்டும்ங்கிறது தான். ஆண்டவர் நம்மளை ஏன் சிட்சிக்கிறார், ஏன் நம்மளை தண்டிக்கிறார், ஏன் கண்டிக்கிறார்? நாம் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. தேற்றவர்களான பரிசுத்தாவியை அவர் ஏன் அனுப்பியிருக்கிறார்? முதலாவது பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவதற்காக. இன்றைக்கி நம்ம எல்லாரும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடந்து போக போகிறோம். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் சொல்கிறவங்களாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அபிஷேகம் எனக்கு வேணும். அப்போ தான் நான் பாவம் செய்யாதபடி இருக்க முடியும். அந்த பாவம் என்னை வழி நடத்தாது, பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்தும். பாவம் என்னை ஆட்கொள்ளாது. நான் பாவம் செய்து என் ஆத்மா செத்து போகாது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை என்னுடைய சரீரத்தில் நான் அனுபவிக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியை பெற்று